இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை வான்னு கூறியிருக்காங்க. ஏனும் என்று கேட்கும்போது நிறைவேறாமல் போகிறது. காங்கிரஸின் காங்கிரஸ் என்ன நிலைமையில் இருக்கிறது, என்ன காங்கிரஸ் நல்ல நிலைமையில் இருக்கிறதா, எப்படி இல்லாம சில கருத்துக்கள் வந்து நான் உங்களுக்கு சொல்றேன். இன்னைக்கு காங்கிரஸ் கட்சியை வான்னு கூறியிருக்காங்க. எல்லா கட்சியும் பட் அதே நேரம் நீங்க சட்டமன்றத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எம்எல்ஏ திரு வேல்முருகன் அவர்கள், அவருடைய எல்லாரும் பார்த்துட்டு வேல்முருகன் அவர்கள் ஒரு டிவியில் ஒரு இது சொன்னார். இன்றைக்கு இருக்கிற அரசாங்கத்திலே என்னென்ன பிளஸ் என்னென்ன மைனஸ், எல்லா அரசாங்கத்துக்கும் சில பிளஸ் இருக்கும், சில மைனஸ் இருக்கும். அதே போல இந்த அரசாங்கத்திலையும் தொகுதிக்கு நாங்கள் போய் கேட்கும்போது அநேக நேரம் அதுக்கு வந்து செயல்படுத்துவதில்லை என்பது ஒரு மிகப்பெரிய வருத்தமாக தான். எல்லா சட்டமன்ற உறுப்பினர் நானும் இல்லை, நீங்க காங்கிரஸ்ல இருக்க சட்டமன்ற உறுப்பினர் கேளுங்க, அவங்க வந்து அது என்ன நன்றாக வரவேற்கிறார்கள், வாங்க கொடுங்க எல்லாம் சொல்றாங்க. பட் தொகுதி வேணும் என்று கேட்கும்பொழுது அந்த காரியங்களே அது வந்து கடைபிடிக்கிறது, நிறைவேறாமல் போகிறது. ஏகப்பட்ட எடுத்துக்காட்டு சொல்லலாம். நம்ம டாக்டர்ஸ் அப்பாயின்மெண்டாக இருக்கலாம், ஃபர்ஸ்ட் டிரைவர்ஸ் கண்டக்டர்ஸாக இருக்கலாம், தொகுதிக்கு இன்னும் பாலங்களாக இருக்கலாம், எல்லாம் ஆஸ்பத்திரி என்னென்ன கேட்டாலும் சரிங்கிறாங்க. எழுப்புகள் சில நேரம் வருது, வந்து நடைமுறைக்கு வருவதிலே சிக்கல் இருக்கிறது. அந்த ஒரு பெரும் சங்கடம் இருக்கிறது. இந்த மாதிரி ஒரு நேரத்தில் பல கட்சிகள் வந்து கூட்டணிக்கு காங்கிரஸை அழைத்து கொண்டும் இருக்கிறது வரும் சட்டமன்ற தேர்தல். ஆனாலும் கொள்கை கூட்டணி முக்கியம் என்பதிலே நம்முடைய ராகுல் காந்தி தலைவர்களுக்கும் சோனியா காந்தி கொள்கையிலே நாம் ஒன்றாக நிற்க வேண்டும் என்பது ரொம்ப முக்கியம். என்ன கொள்கை? மதசார்பின்மை, சமூகம், சமூக நீதி, இதிலே நாம் வந்து மிக தெளிவாக இருக்கிறோம். அதனால நம்முடைய கட்சி நல்ல நிலைமையில் இருக்கிறது. இதுபோன்ற செய்திகளை மேலும் தெரிந்து கொள்ள எங்களது யூடியூப், ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டர் ஆப்களை சப்ஸ்கிரைப் செய்யவும்.